ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 4 தேர்வு ஒரு வழியாக முடிந்தது. தேர்வு எப்படி இருக்கும்னு நான் கேட்க மாட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி எழுதுனீங்க, எந்த மாதிரி வினாக்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ டிஎன்பிசி ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க, சிலபஸ் தாண்டி கேட்கலான்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, சிலபஸில் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? இந்த வார்த்தை தான், 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க பொதுவாக. சரி, ஜிஎஸ்ல எப்பவுமே போன தடவை, அதுக்கு முந்தின தடவை விட்டுருங்க, போன தடவை ஜிஎஸ்லேயே கொஞ்சம் 10ஆம் வகுப்பு தரம் தாண்டி நமக்கு 11th 12th புத்தகத்தில் இருந்து கூட வந்திருந்தது. ஓகே, அது அக்செப்டபிள். ஓகேங்களா, ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் போன சிலபஸே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது பழைய சிலபஸே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து யோசிக்க வச்சிடுச்சு. ஏன்னா இந்த சிலபஸ் ரொம்ப வேகான சிலபஸ் தான். உதாரணத்துக்கு நகர நகர வேறுபாடு, அப்படி இல்லைன்னா இந்த மரபு தொடர்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஓகேங்களா, அதெல்லாம் எவ்வளவோ இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மரபு தொடர் பேசுவாங்க, ஓமை தொடர் பேசுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். எழுதி வைக்கப்பட்டது பல்வேறு நூற்றுக்கணக்கான மரபு தொடர் இருக்கும், நூற்றுக்கணக்கான ஓமை தொடர் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்மளால் உட்காந்து படிக்கவும் முடியாது. ஓகேங்களா, அப்போ இந்த சிலபஸ்ஸு அப்படி தான் இருக்குது. ஆனால் 10ஆம் வகுப்பு தரம் சொல்லிட்டு சிலபஸ் இருக்கிறத அட்லீஸ்ட் 11th 12th வரைக்குமாவது கேட்டிருக்கலாம். ஆனால் எங்கெங்கோ இருந்து கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு எங்கெங்கோ இது கேட்டிருக்காங்க. சரி, யாராவது ஒருத்தராவது, ஒரு சில பேராவது பரவாயில்ல ஓரளவுக்கு நான் படித்தது வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஒரு காலத்தில் தான் தமிழில் அசால்ட்டாக ஆவரேஜாக நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக வேலை கிடைக்கணும்னு தீர்மானித்து படிக்கிறவங்க 90 டச் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எந்த நிலைமையில் வரப்போகுதுன்னு தெரியல. இதை விட என்ன பயங்கரமாக இருக்குன்னா, அடுத்து குரூப் 2ன்னு ஒன்று இருக்குது. குரூப் 2க்கு தமிழ் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஜென்ரல் தமிழ்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த தமிழை பார்த்து பயந்தவெல்லாம் எங்கே போயிடுவான்? ஆட்டோமேட்டிக்காக எப்பா சாமி நான் இங்கிலீஷே படிச்சுக்கிறேன்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடித்து இங்கிலீஷுக்கு போயிட்டானா நிலைமையை பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ டிஎன்பிசி இதுக்குரிய விளக்கம் எப்படி தராங்கன்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு கேள்விகளையும் பார்க்கும்போது நம்ம இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தில் டிஎன்பிசி புது சிலபஸ் மாற்றும் போது எங்கெங்கோ இருந்து கேட்பாங்க தான் நினச்சா அதே மாதிரி தான் வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சீரீஸ் வந்திருக்கும். அந்த சாந்து, குருவி, சுனை, அருவி அதோடைய பொறுத்துக்க கொஸ்டின். ஒரு ஒளிமரபு நம்ம என்னென்னமோ படிச்சிருப்போம், நண்டுக்கு படிச்சிருப்போம், பூனைக்கு படிச்சிருப்போம், புலிக்கு படிச்சிருப்போம். ஆனால் புல்னா பறவை தான். சரி, ரைட்டு. அடுத்து இந்த அணிகம் அணங்கு. ஓகேங்களா, இதோடைய பொருள் அது 2 இது தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே இதாக வருது. ஒரு சில இதெல்லாம் நார்மல். ஓகே, இப்படி கேட்டால் ஓகே, படிக்கிறவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு டிகே சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது, இது நீ சிலபஸில் தான் கேட்டிருக்கீங்க, 10th ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்கீங்க, புக்கில் இருக்கிறது தான் வித்தியாசமாக கேட்டிருக்கீங்க. எஸ், இப்படி கேட்டால் படித்தவன் போவான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ எங்கெங்கோ இருந்து கேட்கும்போது வேற என்ன செய்யற? டிஎன்பிசி அந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க. மேற்படி இந்த ஊர்கள் பெயர் மருவு, ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் தான் வந்திருந்தது, அதுவும் நீட்டாக ஓரளவுக்கு இது இருக்குது. ஒரு சில அந்த மரபு சொற்கள் தான் ஓமை தொடர். ஆப்பசைத்த குரங்கதனை போல அந்த மாதிரி ஓமை தொடர். வேதை பிசகு, இந்த மரபு தொடர் என்ன சொல்ல வருது. அப்புறம் கம்ராட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அது என்ன மொழி சொல்லு. அப்புறம் கலைச்சொற்கள்லாம் நம்ம 6th to 10th 11th 12th வரைக்கும் ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஆனால் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கலைச்சொற்கள், ஜியாகிரபி ரிலேட்டடான கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கலைச்சொற்கள் தான் வந்திருக்குது. ஓகேங்களா, அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது கலைச்சொற்களை நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த 11th 12th பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கலைச்சொற்களை படிக்கிறதுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த பிரித்தெழுதுகளை புணர்ச்சி விதிகள்லாம் படிக்கணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் நம்ம கூட அதை கைட் பண்ணுறது கிடையாது. புணர்ச்சி விதிகள் தான் தெரிஞ்சுக்கோங்க, அதை உட்காந்து கொஸ்டின் வர மாதிரி பண்ண ஒரு புணர்ச்சி விதி கூட வரல. ஓகேங்களா, எல்லாமே பிரித்தெழுது கேட்டேன்னா பால கூட்ட அருமை சேர்த்து எழுதுக, இன்னொன்று கங்குலகம் அந்த ஒரு பிரித்தெழுதுக வந்திருந்தது. ஓகேங்களா, மேற்படி தமிழ் சொல்ல போனால் கஷ்டம்தான், ஈஸின்னு தான் யாருமே சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி 2 ஆப்ஷனில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு சில கொஸ்டின் தான் என்னன்னே தெரியாமல் பிஓ சிஓ போட்டு வர லாஜிக்கல் தான் போட வேண்டியதாக இருக்குது. ஏறாதீர் இடம்பெயராத மருத்து பொருட்கள் பரவாயில்ல, ஓகே தான். சரி, ஜிஎஸ் எப்படி சார் இருக்குது, மேக்ஸ் எப்படி சார் இருக்குது? மேக்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது வந்து என்ன கணக்குன்னு தெரியல. நம்ம டீம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆன்சர் கீ போடும்போது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நித அளவை
அதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துருந்ததுல, இத்தனை மீட்டர் அது என்ன லாஜிக் தெரியல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து புதுமையாக இருக்குது. கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திடாத கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேற்படி நார்மலான மேக்ஸாக தான் இருந்தது. ரொம்ப கடினமான மேக்ஸ் கிடையாது, சைக்காலஜி கடினமானது கிடையாது. நிறைய ஜிஎஸ் கொஸ்டினுமே கொஞ்சம் அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? புத்தகத்தை தாண்டி நிறைய படிக்க வேண்டியதுன்றத உணர்த்துது ஜிஎஸ்ல. ஆனால் ஜிஎஸ் ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது. ஜிஎஸ்ஸோடைய லெவல் அதுதான். சரிங்களா? ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவல் ஜாகிரபி தான் கேட்டிருந்தாங்க. இந்த இடப்பெயர் வேளாண்மை நம்ம ஊர் தான், கேரளாவில் என்ன, அருணாச்சல பிரதேசில் என்னன்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வேர்ல்டு லெவலில் இடம்பெயர்வு வேளாண்மை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ரைட். அப்புறம் எலெக்ஷனை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, மேற்படி ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் அப்ரிவேஷன் தான் கேட்பாங்க, தான் கேட்டிருக்காங்க. தமிழ் தான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்தது. இன்னும் குரூப் 2ல் இன்னும் எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் எப்படி எழுதுனீங்க, என்ன மாதிரி எழுதிருக்கீங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக், எப்படி கொஸ்டின் இருந்தது, இன்னும் என்னதான் பண்ண போகிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிடுவீங்க. ஆன்சர் கீயோட வரோம். தேங்க்யூ.